ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மரவள்ளி கிழங்குல பக்கோடா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 100 நெடக்கல்லை, 50 பொட்டுக்கல்லை, 100 அரிசி மாவு, 100 கடலை மாவு, 100 பூண்டை இடித்து வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்திருக்கோம், 1/4 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை ஃபுல்லாக நல்லா தோல் நீக்கிட்டு ஃபுல்லாக சீவிட்டு வந்துடலாம். மரவள்ளி கிழங்கு நல்லா சீவிட்டு வந்திருக்கோம். பீட்ரூட் சீவிர கட்டையில் வச்சு நல்லா சீவிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு எப்படி நம்ம மரவள்ளி கிழங்கு பக்கோடா செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் மரவள்ளி கிழங்கு நம்ம துருவி வச்சது போட்டுக்குங்க. கடலை மாவு போட்டுக்குங்க, அரிசி மாவு போட்டுக்குங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க, மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க, பொட்டுக்கலை போட்டுக்குங்க, நெடக்கலை போட்டுக்குங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க, பூண்டு போட்டுக்குங்க, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்குங்க, அதையும் போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணவே இல்லை, தண்ணி ஊற்றாமல் எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மரவள்ளி கிழங்கு நம்ம துருவி வச்சதுலேயே நீர் விடும், அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா பசிச்சுக்குங்க. அதை போட்டு நாங்கள் பிசையிறப்பயே தண்ணி மிக்ஸ் பண்ணவே இல்லை, ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். உதிரி உதிரியாக போடுங்க. நம்ம உதிர்த்துட்டு போடும் போது தான் பரவாயில்ல, எல்லா பக்கமும் பரவி இருக்கும். பக்கோடா நல்லா வேகட்டும். பக்கோடா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மற்ற மாவையும் நம்ம பக்கோடாவா போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். சுவையான மரவள்ளி கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.